என் இனிய தமிழ் ஈழ உறவுகளே, போர்க்களத்தில் ஒரு பூ, எரிமலை வெடிக்கும் போது ஒரு மலர், இருண்ட வானத்தில் ஒரு விண்மீன், கோடானு கோடி தமிழர்களின் இருதயத்தை ரத்தம் கொட்ட செய்கின்ற ஈழத் தமிழ் இன படுகொலையின் போது நடைபெற்ற நெஞ்சை உலுக்குகின்ற கொடூர சம்பவத்தை நம் ஆருயிர் தங்கை இசைப்பிரியா நாசமாக்கப்பட்ட கொடுமையை மையமாக வைத்து இந்த அற்புதமான உயிர்காவியத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் என் ஆருயிர் சகோதரர் கணேசன் அவர்கள். அவர் ஊனோடும் உதிரத்தோடும் உணர்வுகளோடும் கலந்திருக்கக்கூடிய தமிழீழ உணர்வின் காரணமாக இந்த காவியம் அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதநேய உணர்வோடு குருநாத் சல்சானி அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கின்றார். மனித குலத்தின் மனச்சாட்சியின் கதவுகளை தட்டுகின்ற திரைக்காவியம் தான் போர்க்களத்தில் ஒரு பூ. இந்த திரைக்காவியத்தை பார்த்துவிட்டு பொங்கி வழிகின்ற கண்ணீரை துடைக்க இயலாமல் நான் துடித்திருக்கின்றேன். உலக மக்களின் நெஞ்சத்திரையிலே இந்த காவியம் பதிக்கப்பட வேண்டும். எழுதி இயக்கியது மட்டுமல்ல, களமாடும் புலி வீரனாக நான் நெஞ்சால் பூஜிக்கின்ற என் தலைவன் பிரபாகரனுடைய ஆணை கேட்டு களமாடுகின்ற ஒரு புலி வீரனாகவும் தம்பி கணேசன் அவர்கள் அற்புதமாக அந்த பாத்திரத்தோடு ஒன்றி இணைந்திருக்கிறார். இந்த காவியத்தை, இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கிய கணேசனுக்கு தமிழ் உலகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது.